ஓய் கிளம்பியாச்சுன்னா அங்கே மேடையில் எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. போய் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு வந்துட வேண்டியதான். கிளம்புங்க, படபடன்னு கிளம்புங்க தயவு செஞ்சு. உள்ளூர் ஆட்டமா வெளியூர் உள்ளூரில் தான், அதனால நம்ம முகரக்கட்டையெல்லாம் தெரியும். அதனால இந்த இவங்க தானே அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம புதுசாக மேக்கப் போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? புட்டாமுதை இந்த கதை திறந்து விடுமாங்கிட்டு அப்படி திறந்து விடு. மழை பெஞ்சாலும் பெஞ்சு வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. புட்டாமுதை அடிச்சா சரித்தேன். சரி கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல பார்த்தேன். என்ன தேய்க்கலங்க, தேய்க்காம சுருக்கமா இருக்கு. தேய்க்கல சோம்பேறித்தனப்பட்டு போய் இன்னும் உனக்கும் பவுடர் வச்சது பார்த்தாலும் கோர்ட்டுக்கெல்லாம் பவுடர் அடிக்கிறியா? அது கொட்டி இருந்துச்சே. ஓ அதான் அடிச்சிட்டேன். சரி ரைட். இப்ப எங்க கிளம்பிட்டோம்? எங்க போக போறோம்? நம்ம குலத்தொழிலுக்கு. சாமியோய் சாமியோய், பழசு இருந்தா போடுங்க சாமியோய், காசை நல்லா தர சாமியோ, பார்த்து போடுங்க. அதாவது நம்ம வீட்டில் வண்டி இல்லைங்க, நம்ம வீட்டு வண்டி வெளியில் போகாது. ஸோ நம்ம ஓசி வண்டி கேட்டிருக்கோம். அவங்க நேற்றே கேட்டு அவங்க நேற்று வியாபாரத்துக்கு போகிறனால எடுக்க முடியல. இன்றைக்கி மழை பெய்யறனால அவங்க வியாபாரத்துக்கு போகல. என்னைய கூப்பிட்ட வீட்டில் அப்படி என்ன இருக்கோ ஏது இருக்கோ தெய்வத்துக்கு தான் தெரியும். அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு என்ன வச்சுக்கிட்டு இத்தனை ஃபோன் கால் கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால அவங்கள்ட்ட வண்டியை வாங்கிக்கிட்டு அந்த வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த கடையிலே நம்ம போட போறோம். ஏன்னா வண்டி வாங்கிட்டு போறோம்ல, அங்கே போடலைன்னா மரியாதை இல்ல. நம்ம நியாயம் ஒண்ணு இருக்குது. அட இருக்குதுமா கிளம்பும் வாங்கிட்டு. இன்னும் அடுத்த மழை வர்றதுக்குள்ள, மழையில நீ எனக்கு என்ன நின்றுவ, நாளில் வெளியில இறங்கி கட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள நினைஞ்சு போயிருவேன். எப்படி நினைச்சிருவேன். நீ சாக்க வாங்கி கொடுத்துட்டு வண்டிக்குள்ள உட்காந்துருவியே. எப்படி ஒரு ஐடியா சொல்றாரு பாருங்க. நல்லா வின்னு போட்டு வச்சுட்டு கிளம்பு. பொட்டு வச்ச தங்க கோடம் நான் ஊருக்கு மாமகுரம். தெரிஞ்சா பாடு, தெரியலாட்டி பேசாம விட்டுரு. தெரிஞ்ச பாட்டை பாடணும், சும்மா பாட்டை குளறு படக்கூடாது. நீங்க படிக்க வேண்டியதானே. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நீங்க உள்ள எப்பவுமே வீடியோ எடுத்தா உள்ள வாங்கன்னு. இருக்கட்டும். வேற வண்டி ஓட்டுறாரு. வேற வண்டியா இருந்தாலும் இதுவும் குடிச்சு தானேங்க. ஏன் ஓட்ட மாட்டோமா? ஓட்டுவோம். வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு. மழை கொஞ்சம் இல்லாம இருக்கு. கடவுளே கொஞ்ச நேரம் மழை இல்லாம இருக்குன்றானுங்க. இது ஊரே அழைக்கி போல அந்த வண்டி கடவுடன் இருக்கு. சரி ஓசி எடுத்த வண்டி ஓசி இல்ல, நம்ம என்ன டீசல் இருக்கான்னு தெரியலையே. அதுவும் இல்லாம அதையும் அடிச்சுக்கணும். டீசல் அடிச்சுக்கிறோமோ இல்லையோ அடிக்கணும். டீசலே அடிச்சிடணும், வாடகையும் கொடுத்துடணும். அப்பதான் நாளை பின்னைக்கு நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கே சரக்கு போட்டாலும் கொடுத்துடணும். ஆமா கண்டிப்பா. நல்லா மழை வர போதுங்க. அப்படியே இருட்டு கட்டிக்கிட்டு நிக்குது. வெயில் காலத்துல நல்லா கரும்பு கடை ஜூஸ் கடையா போட்டிருந்தாங்க. மழை வரவும் அப்புறம் என்ன பண்றது? மழைக்கு யாராச்சும் ஜூஸ் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. இந்த நேரத்துலதான் காபி டீயே தேடுவாங்க. இப்போதைக்கு நம்ம காபி டீ குடிக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கப்படாது. நம்ம சேச்சி விட்டு ஹோட்டல் கடையெல்லாம் வரப்போகுதுங்க. அந்த ரோடு வந்துருச்சு. ஆமா, இதுக்கு பேரு, இந்த ஊருக்கு பேரு தான் நாய்க்குட்டி இல்ல நாய்க்கட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பேரு. நான் வந்த புதுசுலாம் இங்க என்ன நாய்க்குட்டின்லாம் ஊர் பேர் வச்சிருக்காங்க. மழை வருதே கடவுளே. மழை வரத்தான் செய்யும். மழை காலத்துல மழை வரலன்னா தப்பா ஆச்சரியம். சருக்கு பாருங்க சேச்சி சீக்கிரம் வந்து சேச்சி பார்க்கிறேன். வந்து பாப்போம். நம்ம வியாபாரத்துக்கு வந்த இடத்த பத்திலாம் பாருங்க. வேற வண்டியில வந்திருக்கோம் இன்னைக்கு. நம்ம வண்டி இல்லை, கடைக்கார ஒரு வண்டியை வாங்கிட்டே வந்திருக்குறோம். இந்த பக்கம் தெரிகிறதெல்லாம் மலை, இந்த பக்கம் வர்றது பார்த்தீங்கன்னா காலை. என்னமோ சொல்லி சிரிக்கிறியே, என்ன சிரிக்கிற? காலைன்னு சொன்னேன். பாயும் புலியும் நீந்தானே, பயந்து போக மாட்டேனே, வானவராயம் பேர சொல்லும். காமிச்சா எப்படி? இந்தாங்க இங்கிட்ட ஒரு ஆள் நிக்குது.
நல்லா பாருங்க, இந்த மரத்துல ஞாபகம் இருக்காங்க, ஒரு வட்டம் அந்த கொய்யாக்காய் பறிச்சோன்னே வந்து ஒரு சேச்சி கொய்யாக்காய் விழுகலன்னொன்னு அங்கிருந்து பார்த்து ஒரு சேச்சி கொண்டுட்டு வந்து கையில கொய்யாக்காய் கொடுத்துட்டு போச்சா. அந்த மாதிரி மழை பெய்யுதுங்க. நம்ம வியாபாரம் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு இந்த மழை இப்படியே நின்றோம். வியாபாரம் எடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடிச்சு ஊத்த போகுது. வீட்டுக்கு போனது நம்ம லைவ் வேற போகணும் கிளம்பி. சேலையை வேற கட்டிட்டு வர சொன்னாங்க, இஸ்திரி வேற போடணும். கிழிஞ்சு போச்சு. இஸ்திரியா? பூனை சேலை கட்ட போறேன். காட்டன் சேலை கட்ட மாட்டேங்க, ஏன்னா காட்டன் சேலை படிப்படுத்தி இஸ்திரி போடலாம் நேரம் இல்லை. பூனை சேலை கட்டிட்டு வந்துடுறேன், அது உடனே குயிக்காக கட்டிக்கலாம். லொக்கேஷனை பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்க லொக்கேஷனை காமிச்சுக்கிறேன். ஒரு இந்த ரோடோட பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன ஆமா பாட்டு நல்ல பாட்டா பாடுமா. அதான் நீங்க படிச்சீங்களே ஏரிக்கரை. நான் படிச்ச பாட்டுலாம் இருக்கட்டும், நீ நல்லா படி. எப்படி இப்படி மழையில நினைஞ்சிட்டு தான் போகிற மாதிரி தார்பாய் வேற இல்லை, பேப்பர் கொடுத்தாங்கன்னா என்ன செய்ய. புருஷன தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு மனசு வெத்தலை புல் வாடுதம்மா. பாட்டுல மெல்ல மெல்ல இங்கே அட்டை இருக்காது அவ்வளோ சீக்கிரம். இதாங்க லப்பர் மரம். லப்பர் மரம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே நிறையா பேர் காமிச்சிருப்பாங்க. மொத்த கால் பத்திரம் மழை வரும். இப்படி தான் லப்பர் வெட்டுவாங்க. இப்படி வெட்டி 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 இது ஃபுல்லாகவே லப்பர் மரம் தான். அங்கே எங்கே இருக்குவாருங்க, அது ஃபுல்லாக வெட்டி இந்த மாதிரி கொட்டாச்சி இருக்குல்ல, காலையில் வெள்ளனை வந்துடுவாங்க. வெள்ளனை வந்து கத்தியை வச்சு இப்படி கீறி வெட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த இதை இப்படி கட்டி விட்டு போயிடுவாங்க. ஐயோ அதில் வடியும் இப்படி. எடுக்க எல்லாத்துக்கும் விலை கூடியில இப்போ. கை கழுவுறதுல ஒரு குறையும் இருக்காது. 24 மணி நேரம் கை கழுவிக்கிட்டு. ஆகாரம் கிழிச்சிட போதுமா நீ ஆடி ஆடி வர்றதுக்குள்ள. ஆமா மெல்ல தூக்குங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா, தேங்காய் நாங்கள் நம்ம வருஷம் வருஷம் உங்கள்கிட்ட தான் வாங்கி வச்சுக்கிறது வீட்டுக்கு மொத்தமாக காசு கொடுத்து. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த எண்ணெய் எத்தனை ஒரு வருஷத்துக்குலாம் வராது எனக்கு. மொத்த எண்ணெயும் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் 25 லிட்டரா? 21 லிட்ரு. இல்லை இல்லை ஃபோனு மோல்டேண்ணா, மோல்டேயோ அசையாது போகாது. கேனை கொட்டு, கேனை அம்மா நான் வரும்போது தரணும். பலாப்பழத்தை பலாப்பழம் வெட்டி கொடுத்தாக, நல்ல பழம்னு சொல்லி வறுக்க சக்கை வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி வெட்டி கொடுத்து விட்டாங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு. இவர் உரிச்சு தருவார், நான் நல்லா வாயில் வச்சு திம்பேன். என்னமோ பிள்ளைய கட்டுறாரே ஏப்பா. தோலில் போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிற ஆள் மாதிரி அந்த தூக்கிட்டாரு வருங்க. பின்னாடி போடுங்க இங்கனே போடுங்க. ரைட். இந்த கம்பி பத்தியலா, கம்பியை மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தூக்கி வைங்க மேலே. இல்லை வாய் நல்லா பேசுவேன் அப்படிம்பிய. என்னச்சு? ரைட். கொஞ்சம் கூடி பின்னாடி போட்டோம். அப்படி இல்லை பார்த்தா, இந்த மூளைக்கு இப்போ போட்ட மூளை தான் கரெக்டு. இந்த பொசிஷனுக்கு தானே போடுங்க. இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்குமா? சரி போங்க. எங்களுக்கு திங்கிறதுக்கு சக்கை கொடுத்தா பார்த்தீங்களா?
வெட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கான் பிளாச்சக்கா, அந்த அப்போ பறித்து கொடுத்தது. அதனால் ஒரு நல்ல மாடை கட்டி பழக்கம்னு நினைக்கிறேன். அது அந்த மாடெல்லாம் கட்டினாரோ என்னவோ தெரியல, இந்த மாடை மட்டும் கட்ட முடியல. பெரிய பெரிய ஜல்லிக்கட்டெல்லாம் கூட கட்டிடலாம் போல இருக்கு. இல்லை கட்டாந்தரையில் கட்டுறதுக்கு யார் கட்டினான்னு அதாவது ரோட்டில் திரிஞ்ச மாட்டை பிடிச்சி கட்டலைங்க. கட்டாந்தரையில் நின்ன மாட்டை இந்த பக்கத்து இருந்து இந்த பக்கத்து மாற்றி கட்டியிருக்கிறாரு. எப்படியோ கட்டணுமா இல்லையா? எதையாவது ஒன்று கட்டணும்ல. சந்தோஷம், கட்டுன வரைக்கும் சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், அதாவது எண்ணெய் வாங்க வந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வர சொன்ன வீட்டுக்கு இன்னும் போகலை. அவங்க சரியான கோவப்பட போகிறாங்க. எண்ணெய் வாங்க வந்த வீட்டில் வந்ததுக்கு பழசு கொடுங்கன்னா 1500 கொடுத்துருக்காங்க. 1500 பற்றியும் கூகுள் பே பண்ணிவிட்டேன். என்னைக்கும் சேர்த்து நினச்சிட போகிறாங்கம்மா? இல்லை எண்ணெய்க்கு இது முன்னாடியே காசு கொடுத்தாச்சு. 21 லிட்ரு எண்ணெய்க்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே காசு. இங்கே இருக்க முருங்கை குச்சியை ஒடிச்சிருக்காங்க, எடுத்துக்கிட்டு போங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்கு, எடுத்துகிட்டு போமா, எல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஒன்றும் விடுறதில்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அம்மாச்சி தான் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், கேட்டதுனால தானே கொடுத்தாங்க. அம்மாச்சி கொடுத்தாங்க எப்பவுமே. சரி 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 சக்கை வேணுமா, தேங்காய் வேணுமா, முருங்கைக்கீரை வேணுமா, வேற என்ன வேணும் அப்படிம்பாக எப்போ வந்தாலும். ரைட் ரைட். முருங்கைச்சப்பு வணங்கில் ஒடிச்சு எடுக்க. முருங்கைச்சப்பு வேணும்னா ஒடிச்சுக்க சொல்கிறாங்க. இங்கே வேண்டாம் மச்சி, இன்னும் முருங்கைச்சீரை என்ன ராவில் പക്ഷെ എന്താണെന്നറിയാം, വീടിൻ്റെ തൊട്ടടുത്ത് മുറുങ്ങ മരമുണ്ട്. ഞാൻ വൈകുന്നേരം വരെ കൊണ്ട് നടക്കണ്ട, ഇല്ലെങ്കിൽ പറിച്ചെടുത്തേനെ. പോമാ ரைட், போக வேண்டியதான். போட்டோம்ச்சி. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. അലുമണിയൊക്കെ പിറക്കി വെച്ചിട്ട് വിളിച്ചാൽ മതി കേട്ടാ. அதை வெட்டியிருந்தோம்னா நேரம் பகுதி ஆயிருக்கும். ஒய்யாரத்துக்கு இருக்குது, வெட்டுக்கத்தி இல்லைண்ணே. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. கார்போர்டு கடைக்கு போகிறவங்களுக்கு நனைஞ்சிரும். சரியான மழை. இவ்வளோ வர சொன்ன வீடு இந்த வீடு தாங்க. கட்டிட்டீங்களா? இன்னொரு கட்டு கட்டிடுங்க. எப்படி கட்டுறீங்க தெரியுமா? பாக்கெட்டில் காசு இருக்கு, மழையில் நனையுமே. பாக்கெட்டு தான் பெருசு. இப்போ யார் பாக்கெட்டில் காசு வச்சுருக்குற? அம்புட்டு போனுக்குள்ளே தான் இருக்கு. கூகுள் பே இதே. நான் வரவா இழுத்துக்கட்ட? வேண்டாம்மா, உனக்கு கட்டுன கட்டுக்கே நான் இந்த பாடு ஓடுறேங்கிறீங்களா? வர்றேன் தங்கம். டைம் 1:30 ஆச்சுங்க. டீ டைம். எல்லாருக்கும் லஞ்ச் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். டீ டைம். நான் நல்ல பிளாப்பழம் காய்ச்சி பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஐயா வயிற்றுல டேங்கில் நிறச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டா நான் ஒன்றுமே சாப்பிட்றதுல இல்லைங்க, நான் சோறு ஒண்ணுதாங்க திங்கிறது இல்ல, பாக்கி எல்லாம் திங்கிறது. ஹலோ, நான் திங்கிறேன்னு சொன்னேனா? இல்லம்மா சொல்றேன் நான். இருந்தாலும் நீ எதையாச்சும் மறைச்சிட்டீங்கன்னா அதே நான் காட்டி கொடுத்தேன். நீங்க நல்லா காட்டி கொடுங்க. என்னங்க வேற என்னமா சொல்ல வந்து? என்ன காட்டி கொடுங்கன்னு சொன்னீங்க, ஏங்க நீங்க வேற? ஐயோ என்ன ஐயோ, தூக்கி போடுச்சு. லைவ் வேற போனுங்க, மணி 1:30. சரக்கு கூட நாளைக்கு திறந்துக்குமா, வண்டியோட போய் நிப்பாட்டிக்க முடியாது. வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். டீயும் சமோசாவும் மழைக்கு ഞങ്ങളൊക്കെ ഇവിടെ തന്നെ ഉണ്ടാവും. வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிடலாம். அவங்க யாருன்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு. அப்பா நம்ம இடம் வாங்கணும் பாத்தீங்களா, அந்த இடத்தோட ஒரு ஒரு பையனோட பையன். அவ்வளவுதான். அதாவது நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்புல இருக்க ஒரு தாத்தையோட மகன். ஏற்கனவே அந்த தாத்தையை நீங்க பாத்திருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்து போட்டிருப்பேன். அதுல நமக்கு இந்த நோம்பு இந்த மாதிரிலாம் வரும்போது பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு லைவ்ல இருக்கும்போது பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அவங்க பையன். அவங்க மூலங்காவில் ரிசோர்ட்டில் வச்சிருக்காங்க. நம்மளை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரிசோர்ட்டுக்கு விளம்பரம் பண்ணிட்டாங்கன்னு. நான் ஓசியில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் முடியாது, காசுக்குன்னா பண்ணி தரேன்னு சொல்லி வச்சிருக்கோம்.
என்ன அவள்ல இல்ல அவங்களும் வருமானம் பார்க்கத்தானே பாக்குறா, அப்ப நம்மளும் வருமானம் பார்க்கணும். மத்தவங்களுக்கு ஒரு 50 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 கொடுங்க போதும்னு சொன்னோம். என்ன ஒரு மாசம் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் அடிச்சுக்கலாம், வாங்க டீ குடிக்கலாம், காலேஜ் ஃபீஸ் அடிச்சுக்கலாம். தம்பிக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. 7000 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸுங்க. அப்புறம் அவனோட செலவுக்கு ஒரு 2000 ரூபா கேட்பாப்புல. 2000 வச்சுக்க மாட்டாப்புல, நாங்க 10 ரூபாயா போட்டுடுவோம் மேக்ஸிமம். ஆமா 10 ரூபா போட்டுருவோம். காசு அவனுக்கு அப்படியே தான் வச்சிருப்பான். இந்த மறுமாசம் செலவு கேட்கும்போது இந்த 6 மட்டும் போட்டுவிடுங்க, 7 மட்டும் போட்டுவிடுங்க, பிஜி காசு மட்டும், பாக்கி அப்படியே இருக்கட்டும் சொல்லுவாங்க. அதுல ஜிம்முக்கெல்லாம் போயிடுவாப்புல தம்பி. சரி வாங்க டீ சாப்பிடலாம். கேட்டுச்சா என்னன்னு தெரியாது. மழை பேஞ்ச மணியமா இருக்குங்க. கார்போர்ட் அட்டையை எடுத்தா கொஞ்சம் நடந்துருச்சு. மழை சரியான மழை. மழைக்காலம் வந்தாலே இப்படித்தாங்க. நம்ம வண்டினா சீட் இருக்கும், மேலே போட்டு மூடி இருப்பேன். இதுலேயும் கம்பி கிம்பியுமா கிடக்கு, மூடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது இறக்கி போட்டு தான் வரணும். கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு காலையில் போய் தாங்க எடையை போடணும். இப்போ வந்து லைவ் வரணுமா பார்த்தீங்களா, அதனால போய் நிப்பாட்டி வச்சுருந்தேன். சாந்தா வீட்டில் இறக்கி விட்டுட்டு கடையில் போய் இறக்கி போட்டுட்டு எண்ணெய் கேனை தூக்கிக்கிட்டு வரணும். எண்ணெய் கேனை இங்கே எனக்கு தூக்கிட்டு வந்துருங்க. அப்படியா? இறக்க முடியாதா? அது உள்ள முன்னாடியில் இருக்குது, மெல்ல அப்படியோ கொஞ்சம் கஷ்டம் தான். பாப்பா நான் மேலே ட்ரம் வச்சுருக்கிறேன்லம்மா. எவ்வளோ தூரம் இருக்குது தங்கா? நான் குறுக்கக்குடி மேலே தானே வர்றேன். குறுக்கக்குடி மேலே வந்தாலும் எவ்வளோ 21 லிட்டர் எண்ணெய். அதையும் தூக்கிக்கிட்டு அடக்கையும் தூக்கிக்கிட்டு எப்படி வருவீங்க? ஏதாவது ஒன்று எனக்கு எடுத்து கொடுத்துருங்க கடை வீட்டுக்கிட்டே. முடிஞ்ச மட்டும் டேங்கை மட்டும் லைட்டாக அவுத்தா போதும். டேங்கை அவுத்து கீழே வச்சு அதுக்கப்புறம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கார்போர்டை வச்சு மூடிட்டேம்மா. நான் எடுத்துக்கிட்டு வரேன் பேசாம இரு. இல்லை போடுங்க. கடைக்கு வந்துட்டான். காந்தி அண்ணன் கடைக்கு நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்துச்சுல இடம், அவங்க கடைக்கு வந்துட்டு அவரு 20 தான் இது. அதையும் வாங்கிட்டு போனோம். இரும்பு அங்கனே போடுங்க. சரி வந்துட்டு திறஞ்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எண்ணெய் இருக்குது, எண்ணெயை தூக்கிட்டு வர மாட்டார். அடக்கம் இருக்குது, அடக்கையை தூக்கிட்டு ஒரு ஆளாக, திராஸ் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வர மாட்டார். அதனால மொத்தமாகவே இறங்கிட்டாங்கண்ணே. ஃபேனு நம்ம கையில் கிடச்சா அடங்குவோமா? என்ன ஃபேனு கிடச்சாலும் அங்கனக்குள்ளே மிதித்து நகட்டினாதே நமக்கு சமாதானமாகுது. அவர் நல்ல ஃபேனுங்கிறாரு. எந்த ஃபேனாக இருந்தால் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. வாங்கும்போது எல்லாம் நல்ல ஃபேன் என்ன செய்ய, வாங்கும்போது எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இருந்துச்சு. இப்போ வயசாயிடுச்சுல மாப்பிள்ள. அப்புறம் கொண்டுட்டு வந்து வீட்டுல வச்சு சுத்த விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அடங்காம சுத்துதுன்னு. எப்படியோ சுத்துனா சரி, சுத்துதுல கொஞ்சமாவது சுத்துது. ஸ்டவ் நல்ல ஸ்டவ்னு சொன்னாங்க. நம்ம எங்கே இந்த ஸ்டவ்வை வீட்டுக்கு கொண்டு போகிறோம்? இதோட எல்லா செட்டுமே இருக்குது. ஆனால் வச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால துரு பிடிச்சிருக்கு. ஆனால் நல்ல ஸ்டவ் வாங்க. என்னம்மா மேலே பார்த்துக்கிட்டு இருக்க? பைக் உடச்சு அந்த சீட்டுகளாக கவர் பண்ணி வச்சிருக்காரு. சீட்டு அங்கிட்டு இங்கிட்டு வெளியில போட முடியாதுல்ல, முனிசிபாலிட்டில இருந்து ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. ஒரு இரும்பு கடை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. அது 1008 வேலைகள் இருக்குது. காந்தி என்னது? ரைட் காந்தி, உங்க முகத்தை காட்டிடுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களாங்க, இதுதாங்க காந்தி. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போனோமா திருநெல்வேலி, அவர் விட்டு இடம் தான் அந்த இடம். எங்க இரும்பு கடை கருந்து வீடியோ பாப்பாரு. இன்னொரு கடையில இரும்பு போட்டு வியாபாரத்தை போட்டுக்கிட்டே நாங்க வீடியோ போடுறோமே. எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கும் பாருங்க. கெத்து நம்ம துட்டா வாங்கியிருக்கோம். வண்டி அவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். வண்டி வாங்கினா அவங்களுக்கிட்டே கொடுக்கணும். அதே மரியாதை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாளைக்கு வண்டி எடுத்து வாங்கினோம்னா அவங்க கடைக்கு தான் வரும். எங்க ரோடு வேலை பார்க்கலப்பா, எங்க ரோடு சகதியா கிடக்கு. அதனால எங்க வண்டி எடுக்க முடியல. வண்டியில ஒரு 6000 ரூபாய்க்கு பக்கம் வியாபாரம் இருக்கும், அது அப்படியே கிடக்குது. பத்தாவதுக்கு அலமாரி ஃப்ரிட்ஜை வாங்கி போட்டது அதுவும் அங்கே கிடக்குது வீட்டுக்கு முன்னாடி. அதனால எதுவும் நினைச்சுக்க கூடாது. யாரு ஓனரா? அவர் நினைச்சாலும் இப்ப கவலை இல்லை. அலுமினியம் இல்ல, வியாபாரத்தை தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சு முடிச்சுட்டு உள்ள முதலாளி பில்லு கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க வெளியில நின்று உங்ககிட்ட பேசி வீடியோ முடிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் நேர்ல நில்லுமா. மணி 2:40 ஆச்சு. 2:45 ஆச்சு. 2:45 ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு தான் லைவ் வரணும். சரக்கு திரையில இருக்கிறேன் நான். நம்ம வியாபாரம் சரக்கு, பித்தாளை, அலுமினியம்,
இந்த நினைப்புல இருந்தா பித்தளை கிடைக்கும் இந்த நினைப்புல இருந்தா அப்புறம் என்ன பண்றது என்னங்க பித்தளை கிடைச்சா தாங்க பில்லு ஏறும். இவருக்கு எங்கங்க அது தெரியுது? பில்லைய தூக்கி மேல வச்சாலே பில்லு ஏறிடும். ஆமா 100 கிலோ இரும்பு சமக்கிறதும் போதும், ஒரு 2 கிலோ பித்தளை சமக்கிறதும் போதுங்க. கவர்ல புடிச்சுக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். வியாபாரம் மேல அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, நமக்கு சம்பளத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். அந்த கவர் கூட வேண்டாம், ரோட்ல போறவங்க மணி பர்ஸ் அடிச்சோன்னு வச்சுக்க பேக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். வந்து களவாணி தானே, நிம்மதி இருக்காதுங்க. பித்தளைனா காசு கொடுத்து வாங்கினா கொஞ்சம் நிம்மதி இருக்கும் நமக்கு. காசு கொடுத்தாப்ப வாங்கிட்டு வந்தேன் அல்ல வின்ன அப்படிங்கலாம் என்னங்க. ஆனா கொடுக்கறது பகுதியாத்தையும் கொடுப்பாது, அது வேற விஷயம். களவாங்கப்போ உன்னை வச்சுக்கிட்டு தான் களவாங்கணும்னு சொன்ன மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பாத்துக்கிட முடியாது. சரி ரைட், நாங்க வியாபாரம் முடிச்சாச்சுங்க, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் போற வேலையெல்லாம் முடியாது. தூக்கிட்டு போறது என்னன்னா, திராசு இருக்கு, 21 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது, இதருங்க அடக்கம் இருக்குது, பிளாப்பழம் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஏத்திக்கிட்டு இருக்கிறது. அதனால இவரு வண்டியே எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போகாது, நம்ம ரோட்டுக்கிட்ட இறக்கி வச்சுட்டு வண்டியை அவரை கொண்டாந்து வைக்க சொல்ல போறேன். அங்கிட்டு இருந்து நான் அடிக்க போறேன் 2 ட்ரிப். சுரேஷ் வீட்டுக்கிட்ட இறக்கிடுவோம். சுரேஷ் வீட்டுக்கிட்ட வண்டியை கொண்டு நிப்பாட்டிட்டோம்னா பின்பக்கம் அதுக்கு பக்கம் தான், அங்கனக்குள்ள கொண்டு மதில் சேர் மேல அதாவது காம்பவுண்ட் வேர்ல வச்சுட்டோம்னாக்கும் சாந்தா எடுத்துக்குவாங்க. நம்ம வண்டியை கொண்டு வந்து இங்கனக்குள்ள நிப்பாட்டிட்டு போயிட வேண்டியதான். சரியா? சரி ரைட், ஓகே. இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க, நாளைக்கு வியாபாரத்துக்கு போனா உங்களுக்கு எடுத்து விடுறேன். ரைட்டா? ஏன்னா நம்ம வண்டி இல்ல, நீ யாராவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இவரு வண்டி எடுத்துக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அப்ப இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓனர் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கடப்படக்கூடாது, நீ சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ தொலைஞ்சு போமா அப்படின்னு சொல்றாரு. என்ன அவ்வளவு மோசமா போச்சாங்க வியாபாரம்? உன்னை யாருமா தேடுன அப்படின்னு சொல்லிட போறாரு. அப்படி இல்ல தேடுவீங்களங்க, இவரே இந்த ஓனரே தேடுவாரு. அண்ணே வெயில் அடிக்குது வியாபாரத்துக்கு புரியல. நம்ம யாருக்கிட்டே அவ்வளவு பிசா மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டோம், அவ்வளவுதான். சரி ஓகேங்க பாருங்க என்னங்க. இல்ல சொல்ல வாட்சிக்கெல்லாம் கட்டுனீங்களா? சரி என்னமோ சொல்ல போறீங்க பார்த்து. ரைட், நாளைக்கு வீடியோ என்ன வருதுன்னு நாளைக்கு பார்த்துக்கோ. சரியா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.